இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு திங் சொல்றேன். ஒரு லீடரோட சைக்காலஜி, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய டாபிக் என்னன்னா 6 டைமென்ஷன் ஆஃப் சைக்காலஜி வெல்பீயிங். 6 டைமென்ஷன் ஆஃப் சைக்காலஜி வெல்பீயிங்கை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். 6 பாயிண்ட் இதில் முக்கியமானது இருக்கு. ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் அக்செப்டன்ஸ். எனி இடத்துல, எனி ஒரு கான்வர்சேஷன்ல, ஒரு எனி டிஸ்கஷன்ஸ்ல எனி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸுங்கிற ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தி ஆக்டிவ் லிசனிங்கோட அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் அக்செப்டன்ஸோட இன்ட்ராக்ட் பண்றீங்க, அப்சர்வ் பண்றீங்க, லிசன் பண்றீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை லீடரா, ஒரு சப்போர்ட்டிவரா, ஒரு மென்டரா அவங்க உங்களை கன்சிடர் பண்ணிடுவாங்க. அப்போ அது உங்களுக்கு மோர் அட்வான்டேஜ் இருக்கும். உங்க வார்த்தைக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை அவங்க லிசன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் மூலமா உங்க சைக்காலஜி வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனால செல்ஃப் அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். பாசிட்டிவ் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செகண்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் மூலமா நம்ம எப்போ யாரு கூட பேசும்போதும் மைண்டை நம்ம எப்பவுமே ஃப்ரீயா, எம்டியா, ஜீரோ ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி இன்ட்ராக்ட் பண்றது? நம்ம ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க நமக்கு பிடிக்காதவங்க, இவங்க நெகட்டிவ் பீப்புள், இவன் ராங் பீப்புள், இவன் ராங் திங்ஸ் தான் எப்பவுமே கொண்டு வருவான் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணாம ஜீரோ ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பர் மாரி வச்சுட்டு அந்த ஒயிட் பேப்பர்ல நம்ம ஃபில் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வர கருத்தை கேட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும்? அவங்க கொண்டு வர திங்ஸ், அவங்க கொண்டு வர ப்ராப்ளம், இல்ல அவங்க கொண்டு வர ஒரு மேட்டர், ஒரு நியூஸ், அது ரிகார்டிங் மட்டும் நம்ம அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அவங்க ராங் பீப்புளா இருந்தாலோ யூ ஆர் கிவிங் எ ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால ஆக்டிவா என்ன மேட்டர், அவங்க கொண்டு வந்திருக்க மேட்டர் என்ன நியூஸ், என்ன இஷ்யூஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய உங்க பாசிட்டிவ் ஸ்கில் அவங்களை இம்பாக்ட் பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு சைக்காலஜி வெல்பீயிங்கை கொடுக்கும். ஸோ 2 விஷயம். மூணாவது அட்டானமி. AUTONOMY. அட்டானமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ இன்ட்ரெஸ்டிங் திங் ஒன். எப்பவுமே நம்மளை ஒரு லேர்னிங் மோட்ல வச்சுக்கிட்டு எஸ் எ லீடரா நம்மளை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்மளை ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு பாசிட்டிவ் பர்சனா திங்க் பண்றதா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றோம், ஒரு லேர்ன் பண்றோம், படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறோம், புக்ஸ் படிக்கிறோம், ஒரு லேர்ன் விஷயத்துல ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பிளான் பண்றோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு அட்டானமி கிரியேட் பண்ணிட்டு ஒரு லீடரா, ஒரு மேனேஜரா, ஒரு பாசிட்டிவ் பர்சனா நம்மளை அப்ரோச் பண்றோம், டெவலப் பண்றோம் அப்படின்னு திங்க் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கலி நம்மளை மற்றவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு மோட்டிவேட்டரா, ஒரு ஃபேன் ஃபாலோவரா நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு சைக்காலஜி வெல்பீயிங்கை கொடுக்கும். மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்வாயர்மெண்டல் மாஸ்டரி. வாட் இஸ் என்வாயர்மெண்டல் மாஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்டல் ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்கு, கூட ஒர்க் பண்றவங்க எப்படி இருக்கிறாங்க, பாசிட்டிவா எத்தனை பர்சன்டேஜ் பேசுறாங்க, அவங்க செல்ஃப் க்ரோத் எப்படிலாம் திங்க் பண்றாங்க, நம்ம அதே மாரி நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேபிள், சேரு, ஒரு கார்டனிங், ஸ்மால் இன்டோர் கார்டனிங் ட்ரீஸ் வைப்பாங்க, ஒரு வியூ, நமக்குரிய மோட்டிவேட்டடு கோட்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதி வைப்பாங்க நோட் போர்டில். ஸோ நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வேல்யூபுல்லாக, பாசிட்டிவாக பேசக்கூடிய பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்வாயர்மெண்டலை நம்ம கிரியேட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம ஃபியூச்சரை திங்க் பண்ணுறோம், நம்மளோட பயணத்தை அவங்களோட வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம எப்பவுமே பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சைக்காலஜி வெல்பீயிங் எப்பவுமே நல்லா இருக்கும்.
நம்மளே ஒரு மூட் அவுட்ல இருக்கிறோம், நம்ம முன்னாடி ஒரு வண்டர்ஃபுல் ஒரு பர்சன் இருக்காங்க, நல்ல மோட்டிவேட்டா பேசுறாங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மைனஸ் பார்ட் நெகட்டிவ் பார்ட் என்ன இருக்கோ அந்த ஏரியாவை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டு we will move for the next version. So this is a very important for the fourth point. Fifth point என்னன்னு பார்த்தீங்கன்னா purpose in life. எப்பவுமே எஸ் எ லீடரா உங்க சைக்காலஜி வெல்பீயிங் இருக்கிறதுக்கு நீங்க ஆல்வேஸ் உங்களோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேலை செய்யற இடத்துல நம்மளோட பர்பஸ் என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கோம், அபிஷியலா நம்ம எப்படி இன்டராக்ட் பண்றோம், அதனோட பர்சனலா எந்த விஷயமும் அண்ணன் தம்பி அக்கா அதர் தன் திங்ஸ் எதையுமே நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடாது. அபிஷியலா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், பாசிட்டிவா அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பர்பஸ் என்ன, நம்ம ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒர்க்கை லேர்ன் பண்ணிக்கிறோம், அடுத்த 2-3 இயர்ஸ்ல அடுத்த பொசிஷன் போகணும், அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், அது என்ன டெசிக்னேஷன், அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க ஸ்கில்ஸ் அப்படிங்கறத திங்க் பண்ணிட்டு அந்த டே இட் செல்ஃப் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஸ்கில்ஸும் அந்த டெசிக்னேஷன் நம்ம திங்க் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிரும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம அதுக்கு இன்க்ரிமெண்ட் வரல, ப்ரொமோஷன் வரலன்னு சொல்லவே வேண்டாம். நம்ம சைக்காலஜி வெல்பீயிங் மூலமா நம்ம பர்பஸ் இன் லைஃப்ங்கிறது நமக்கு தெரிய வர்றதுனால அழகா அதனோட பயணிக்கும் போது அழகா அந்த டார்கெட்டை 3 இயர்ஸ் ஆகும்போது வேற யாரையுமே தேடி வர மாட்டாங்க. நம்மளை தேடி தம்பி இந்தாங்க இந்த ப்ரொமோஷன் ஃபார் யுவர் ப்ரொமோஷன், தாங்க இன்க்ரிமெண்ட், நீங்க இந்த டெஸ்டினேஷன் எடுத்து இந்த ரோல் பாருங்க, you are capable for 80% already you are doing the job. ஸோ இப்போ ஈஸியாக இந்த ஒர்க்கை உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களே ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சைக்காலஜி வெல்பீயிங்கில். அப்போ பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், எனர்ஜைஸாக இருக்கும். எனி டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிட்ராக்டர்ஸ் வரும்போது அவங்கள அழகாக கடந்து நம்மளோட கோலை நோக்கி ஈஸியாக காலமே நம்ம ஒர்க்கிங் என்வாயர்மெண்டலே நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போகும். அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனாக நம்ம இருப்போம். லாஸ்ட் பாயிண்ட் இஸ் பர்சனல் growth. எப்பவுமே நம்மளோட இண்டிவிஜுவல் growth என்ன, நம்மளோட மைனஸ் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, வேர் வி ஆர் வாட் வி ஆர் டூயிங் அப்படிங்கறத திங்கிங் எப்பவுமே நம்மளை பத்தி திங்க் பண்ணணுமே தவிர அதர் பர்சன்ஸை பத்தியான காசிப்போ இன்ட்ராக்ஷனோ நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அப்படி நம்மளை திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம மட்டும் growth ஆக மாட்டோம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி, நம்ம ஒர்க்கிங் பீப்புள், நம்ம கூட வேலை செய்யறவங்க, அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ், அவங்க குழந்தைங்க படிப்பு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ ஒரு பர்சன் ஒரு லீடரா இருக்கக்கூடியவர் ஒரு பர்சனல் growth-ஐ கன்சிடர் பண்ணி அவர் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஃபேமிலி பெனிஃபிட் ஆகுது, எவ்வளோ பேர் இம்ப்ரூவ் ஆகுறாங்கிறது நீங்க கண்கூட பார்க்க முடியும். அப்போ சைக்காலஜி வெல்பீயிங்ல இந்த 6th பாயிண்ட் பர்சனல் growth மூலமா தன்னோட growth-ஐ நீங்க திங்க் பண்றது மூலமா செல்ஃபிஷா இருக்கீங்க அப்படின்னு நினைக்க கூடாது. செல்ஃபிஷா இருக்கிறதுங்கிறது நல்லது இந்த விஷயத்துல. இத மூலமா நீங்க கான்பிடென்ட்டா நம்பலாம். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல பாசிட்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல பர்சன்ஸ், growth மைண்டோட இருக்கவங்க, லேர்னிங் மோடோட இருக்கக்கூடியவங்களோட லைஃப், அவங்களோட தலையெழுத்து, அவங்களோட கேரியர் growth எல்லாமே பிரமாதமா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். அப்போ சைக்காலஜி வெல்பீயிங் அப்படிங்கிறது ஒரு லீடருக்கு 6 டைமென்ஷன்ல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப அந்த பாயிண்டை ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டெய்லியுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். உங்க மைண்ட்ல இதுக்குரிய பிராக்டிஸ் இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ், செகண்ட் பாயிண்ட் பாசிட்டிவ் ரிலேஷன் வித் அதர்ஸ், அட்டானமி, தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் என்வாயர்மெண்டல் மாஸ்டரி, ஃபிஃப்த் பாயிண்ட் பர்பஸ் இன் லைஃப், சிக்ஸ்த் பாயிண்ட் பர்சனல் growth. இந்த 6 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. டெய்லி உங்க ரொட்டீன் ஒர்க்ல, ரெகுலர் ஒர்க்ல யூ ஆர் பிராக்டிசிங் தட் அப்படிங்கும்போது நீங்க 90 டேஸ் இதை பிராக்டிஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கலா உங்க சைக்காலஜி வெல்பீயிங் சூப்பரா இருக்கும். ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருப்பீங்க, ஆன்சைட்டி வராது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது, லைட் மைண்டோட growth ஸ்டேட் ரொம்ப ஸ்பீடாகவும் சக்சஸ்ஃபுல் ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு கிரேட் சக்சஸ்ஃபுல் லீடராகவும்
நீங்கள் வின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல்.